உனக்கு பேச வராதா? இல்ல, எனக்கு வேண்டாம். நீ கிளம்ப. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. ஓ, புரியல. என்ன? நான் இங்கிருந்து தப்பிக்க வைக்கிறியா? எப்படி? போதும். இல்ல, போதும். இப்ப சொல்ல, எப்படி என்ன தப்பிக்க வைக்க போற? ரொம்ப தேங்க்ஸ். என்ன கல்யாணி சாப்பிட்டானா? கையை கட்டு. ரேணுகாம்மா, கேட்க மறந்துட்டேன். காயத்ரி அம்மா வந்துட்டாங்களா? இல்ல தண்டபாணி, அவங்க பௌர்ணமி பூஜையை முடிச்சிட்டு தான் வருவாங்களாம். ஐ திங்க் அவங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ஃபோன் எதுவும் பண்ணி பேசினாங்களா? 2 days முன்னாடி பண்ணியிருந்தா. அறிவில்ல வந்து காருக்கு முன்னாடி நிப்பீங்க. என்னடா தேர்றான்? என்ன போத கைய என்ன பண்றீங்க? ஏய், என் பேக்க கொடு. பேக்க கொடு. டேய், விட்றா மோரே என்ன? கேட்க மாட்டா. ரேணுகாம்மா, டேய், விட்றா. ஏய், வாடா சீக்கிரம். டேய், விடுடா மோரே. டேய், விட்றா. தடுப்பாடி. டேய், ரேணுகா. கேட்டடா, விடுடா அவளை. விடுடா. விடு சொல்றேன்ல. விடு. விடு அவளை. என்னடா வேணும் உங்களுக்கு? டேய், என்ன பண்றீங்க? என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஏய், வெளிய வா. வா. ஏய், என்ன பண்ற? வெளிய வா. ஏய், என்னல தர்றா? ஏய், நல்லா பாருங்கடா. தடுப்பாடி. டேய், அவரை விடுடா. விடு சொல்றேன். விடு. விடு. ஏய், குடியாத. ஏய், யாரடா நீங்க? என்னடா கேக்குறீங்க? ஏய், உன் கூட ஒருத்தர் இருந்தால எங்க அவ? யாரு? யாரு கேக்குறீங்க? ஏய், இங்க பாரு, தேவையில்லாம என்ன கொலைகாரன மாத்திராத. மரியாதையா சொல்லிடு. அத எங்க மறைச்சு வச்சிருக்க? ஐயோ,
டேய் லூசாடா நீங்க என்னடா கேக்குறீங்க என்னடா வேணும் வாயமுறானி உன்ன நான் கேட்டனா வாயமுறானி சொல்றி எங்க மறைச்சு வச்சிருக்க டேய் இப்படி மொட்டையா கேட்டா என்ன தெரியும் என்ன கேக்குறீங்கன்னு டேய் புரியல என்னடா கேட்டு தொலைக்கிறீங்க சொல்லி தொலைங்கடா ஒழுங்கா சொல்றியா இல்லையா எங்க வச்சிருக்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல பதில் சொல்லுங்க டேய் போலீஸ்டா ஏய் விட்றா ஏய் தடுப்பாடி பாத்து ஏய் ஒழுங்கா எங்க பொருள் வரல அவ்வளவுதான் வாடா யாருமா இவனுங்க எதுக்காக வந்தாங்க என்ன தேனானுங்க அவனுங்க எனக்கு ஒண்ணும் புரியல தண்டபாணி காயத்ரி அம்மா காயத்ரி அம்மா காயத்ரி அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா அம்மா அம்மா காயத்ரி அப்பா நீ எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கேன்ப்பா என்னம்மா இதெல்லாம் அம்மாடி நான் அந்த மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகலம்மா உன்னை எங்களுக்கு அவ முழுசா திருப்பி கொடுத்துட்டா அந்த சுபுவும் சுபுவோட அண்ணனும் சேர்ந்து உன்னை கொலை பண்ணிட்டாங்கன்னு நாங்க எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? அம்மா மனுஷங்களோட பிறப்பும் இறப்பும் மனுஷங்க கையில இல்லம்மா அது கடவுளா பார்த்து நமக்கு கொடுக்கிற சாபமும் வரமும் நான் சாகணும்னா அது அந்த கடவுள் தாம்மா முடிவு பண்ணணும் அவ்வளோ ஏன் அந்த சுப்பு நாங்க சித்தரை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்களை கொலை பண்ணணும்னு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா ஆனா கடவுளோட அருளும் கடவுள் ரூபத்துல இருந்த சித்தரோட ஆசீர்வாதமும் எங்களை அவங்களால நெருங்க கூட முடியல இவ்வளவு நடந்தும் திரும்ப வந்து உன்னை கொலை பண்ண பார்த்தானா அவளை சும்மா விடக்கூடாதுமா வேண்டாம்ப்பா அவ செஞ்ச தப்புக்கு அந்த சித்தரே அவளுக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு நாமளா இருந்தா போதும்பா நம்மள அந்த கடவுள் பார்த்துப்பாரு நீ சொல்றதும் சரிதாம்மா. அப்புறம் நம்ம ரேணுகா உன்னை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னா. உன்னை பார்த்ததுமே ஃபோன் பண்ண சொன்னா. வனிதாவும் ரேணுகாவும் எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? சரிம்மா அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். சரி மாப்பிள்ளை எங்க காணோம்? வந்ததுல இருந்தே பார்க்க முடியல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாருமா. ஏமா ஒரு மாதிரியா சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆனா என்ன ஆனா என்னாச்சுமா? அவரோட நடவடிக்கையே சரியில்லைப்பா. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது ஒண்ணும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு அவர் கூட இருக்கும் போதெல்லாம் வேற யாரோ ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி தோணுதுமா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அவரோட பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. திடீர்னு வந்து அவரோட இடது கை பழக்கம், சம்பந்தமே இல்லாத கோவம், இது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு அத்தை வந்தப்போ அவங்களே அடிக்க கை ஓங்கிட்டாருமா. இவ்வளவுதானா? இதுக்கு அப்படிலாம் பேசுற? அன்னைக்கு சம்மந்தி அம்மாவை நானே கை நீட்டி அடிச்சிட்டேன். மாப்பிள்ளை கை ஓங்கினதோட விட்டார. அது வரைக்கும் சந்தோஷப்படு. என்னம்மா என்ன இருந்தாலும் அவங்க சூர்யாவோட அம்மா. அம்மா பெரிய அம்மா. அந்த அம்மாவாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே. அவங்க மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மாப்பிள்ளை கை நீட்டினதோட விட்டுருக்க கூடாது, அடிச்சிருக்கணும். அப்பதான் பெத்த பிள்ளைகிட்டயே அடி வாங்கணுமேனு அந்த அம்மாக்கு புத்தி வந்திருக்கும். அதுக்கப்புறமாவது சுப்புக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஐயோ அம்மா, நான் சொல்ற அர்த்தம் வேற, நீ சொல்ற அர்த்தம் வேற. எல்லாம் ஒரே அர்த்தம் தாமா. இத பாரு, இதுக்கப்புறமாவது நீ மனசை போட்டு குழப்பிக்காம மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. ஆமாம்மா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களோட ஆசை, விருப்பம், கனவு எல்லாமேமா. இத பாரு, இன்னையோட உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போச்சு. இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் குருக்களையா எங்களை வர சொல்லி இருக்காரு. புரிஞ்சுதா? என்ன பாக்குறேன்?
இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் தான் 2வது சாந்தி முகூர்த்தம். அதுக்காக தான் மாமா இவாள வர சொல்லியிருக்காரு. சரி வாங்கோ, கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள மாமா பார்த்துட்டு வந்துடலாம். ஆ, வா. வாம்மா. என்ன ரேணுகா சொல்ற? ஆமா வனிதா, அவங்க யாரு என்னன்னே தெரியல. திடீர்னு வந்தானுங்க, அது கூட இது கூட நானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன கேட்டானுங்கன்னு தான் புரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? என்னன்னு சொல்லி கொடுக்கறது? நல்ல வேலையா ரோந்து வந்த போலீஸை பார்த்தா அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அவங்க ஏன் கூட இன்னொரு பொண்ணு இருந்ததா சொல்லி அவ எங்கன்னு வேற கேட்டாங்க. என் கூட இருந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு தான் புரியல. என் கூட அடிக்கடி இருக்கிறது நீயும் காயத்ரி மட்டும் தான். அவங்க கேட்டது அப்போ உன்னையா காயத்ரியானு தான் புரியல. நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கு? ஒருவேளை அவங்க கேட்டது காயத்ரியா இருக்குமோ? அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ரேணுகா. ஐயோ, வனிதா! வனிதா! ஐயோ! டேய், விட்றா! டேய், யாருடா நீ? உனக்கு என்னடா வேணும்? மரியாதையா சொல்லிடு. டேய், அறிவுக்கட்ட முண்டா! என்னன்னு சொல்லி பாரு. ஏய், என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? எங்கடி வச்சிருக்க? நீ எதை பத்தி கேக்குறடா? பென் டிரைவ். என்ன பென்டிரைவ்டா? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. அவள்கிட்ட தானே பென் டிரைவ கொடுத்து வச்சிருக்க நீ. நீ எந்த பென்டிரைவ பத்தி கேக்குறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. உனக்கு புரியலையா? அப்ப செத்து. ஒண்ணு பண்ணாதடா. வேண்டாம். ஐயோ, வேண்டாம். வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம். எங்க கிட்ட இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவோம். சத்தியமா நீ என்ன கேக்குறேன்னு எங்களுக்கு தெரியல. நீ ஆள் மாறி வந்து கேக்குறேன்னு நினைக்கிறேன். ஏய், நான் சரியா தான் கேக்குறேன். நீங்க தான். எங்களுக்கு தெரியாது. விடுடா. எங்கடி வச்சிருக்கீங்க அந்த பென் டிரைவ? தெரியாது. விடுன்னு சொல்லு. மரியாதையா சொல்லிடு. வேண்டாம். வனிதா. என்னாச்சு தனப்பானே? ஓடிட்டாமா. என்ன ரேணுகா இதெல்லாம்? வனிதா கழுத்துல கத்திய வச்சுதான் ஒரு நிமிஷம் என் ஈரக்கொலையை நடுங்கிடுச்சு தெரியுமா? இதை பாருங்க ரேணுகாம்மா, இதுக்கு மேலே யோசிக்க வேணாம். உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவன் எந்த பென்டிரைவ கேக்குறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தெரியலையா வனிதா? என்ன மச்சான் இது? கையில் விழி மண்குவாரியில வேலை பார்க்கலன்னு சொல்றான். இல்லை மாப்பிள்ள, அவன் போய் சொல்கிறான். அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டி விசாரிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த இன்ஸ்பெக்டர் சுந்தரராஜன் வந்துட்டான். இப்போதைக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியும் விசாரிக்க சொல்ல முடியாது. நான் இப்படி தலைமறைவாக இருக்கேன்னு என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே என் மேலே கோவத்தில் இருக்காங்க. அன்அஃபிஷியலாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா நான் சொல்கிறத நம்புறதுக்கு என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்களே தயாராக இல்லை. எல்லாருமே உன் தங்கச்சிக்காக ஒரு கொலை குத்தத்தையே மறைச்ச வந்தேன்னு சொல்லி என்னையே குத்தி காட்டுறானுங்க. இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வரணும்னா முதல்ல நான் வெளியே இருக்கணும். இதுக்கப்புறமும் உள்ளே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியாது. மச்சான், இந்த கொலையை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. நாம் துர்கா தான் பண்ணியிருப்பான்னு சந்தேகப்பட்டோம். அவள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த கொலையை அவள் பண்ணியிருக்க மாட்டாளுன்னு தான் தோணுது. வேற யாரோ தான். வேற யாராவதுனா?
யாரா இருப்பாங்க மச்சான்? அதை கண்டுபிடிக்க தான் நானும் நாலா பக்கமும் தேடி அறிஞ்சு முயற்சி பண்ணுறேன். ஆனால் நான் எந்த பக்கம் எப்படி போனாலும் என்னை போலீஸ் அங்கே தேடி வந்து என் காரியத்தையே கெடுத்துடுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் மாப்பிள்ள? நான் குற்றவாளியை தேடி பார்க்க ஓடுறதா இல்லை போலீஸை பார்த்து பயந்து ஓடுறதா? நடக்கிறதுலாம் ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமாக இருக்கு மாப்பிள்ள. என்ன மச்சான் இது? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட பிடிச்சதே உங்க தன்னம்பிக்கையும் உங்க நிதானமும் தான். ஆனா இப்ப அது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லை மச்சான். ஒரு போலீஸ்காரனை பார்த்து இன்னொரு போலீஸ்காரன் ஓடுறது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? எனக்குள்ள வந்த பயம், என் தன்னம்பிக்கை, நிதானம் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு மாப்பிள்ள. தப்பே பண்ணாம ஒருத்தன் குற்றவாளிங்கிற பேரோட அலையிறது எவ்வளோ கஷ்டங்கிறத நான் நிறைய கைதிகள்கிட்ட பார்த்துருக்கேன் மாப்பிள்ள. இப்போ கூட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தவிர எங்கே இந்த நேரம் போலீஸ் இடத்த கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவாங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் மாப்பிள்ள இருக்கு. உன்னோட முழு கவனமும் மரகத லிங்கத்து மேல மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நீ எடுத்திருப்ப. ஆனா உனக்கு தான் என்ன ஃபுல்லா காயத்ரி மேல இருக்கே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன? உனக்கு என்னவா? இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அதை பத்தி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா மரகத லிங்கத்தை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியலையே. வழக்கம் போல இந்த காயத்ரி பத்தி தான் யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எப்ப பார்த்தாலும் அந்த காயத்ரி பத்தி தான் பேசிட்டே இருப்பியா? நீ எப்பவுமே அவளை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க. இப்ப நானும் அவளை பத்தி தான் பேச வேண்டியது இருக்கும். என்ன முறைக்கிற? நாளைக்கு பூஜை முடிஞ்சு காயத்ரி கிளம்பிடுவா. அவ கூட அந்த சூர்யாவையும் அனுப்பி வச்சாகணும். என்ன முடிவு பண்ணிருக்க? முதல்ல அந்த லிங்கம் நம்ம கைக்கு வரட்டும், அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். நீ சொல்றத பார்த்தா காயத்ரி கூட அந்த சூர்யாவை அனுப்பி வைக்க மாட்டேன்னு தெரியுது. இதோ பாரு, காயத்ரிக்கு உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அம்மா கிட்ட சூர்யாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அவரு ஏன் சூர்யா தானான்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட மாட்டின அவ்வளோதான், மொத்த காரியமும் கெட்டு போயிடும். இங்க பாரு தேவி, அவளை சீக்கிரம்லாம் நான் யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டேன். யாருக்கும் என் மேல சந்தேகமும் வராது. என்னைக்கு நான் அந்த சூர்யா மாதிரி நடிக்க ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? லிங்கத்தை எடுத்தோமா போனோமான்னு இருக்கணும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லிங்கத்தை எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பி போயிட்டே இருக்கணும். புரியுதா? புரியுது புரியுது. சரி, பெரியவர் பேசினா என்ன சொல்ல? ஏய், நீயே எதுவும் உளறி கொட்டிடாத. நேரம் வரும்போது நானே எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நேரம் வரும்போது சொல்லிக்கிறியா? நான் மரகத லிங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நானும் லிங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல சேகர், நீ மனசுக்குள்ள ஏதோ வேற கணக்கு போடுற. உனக்கு மரகத லிங்கத்தை விட அந்த காயத்ரி தான் முக்கியமா தெரியறா, சரியா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? அப்போ அது உண்மைதானே? ஏய், இத பாரு, நீ என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற சொல்லிட்டேன். உன்னை கண்காணிச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இது பெரியவர் எனக்கு கொடுத்த வேலை. மரியாதையா லிங்கத்தை எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை யோசி. அதை விட்டுட்டு காயத்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அலைஞ்ச அப்புறம் நான் பெரியவர்கிட்டயே சொல்ல வேண்டியது இருக்கும். இங்க பாரு,
நாளை காலையில் லிங்கம் நம்ம கையில் இருக்கும், சரியா? பார்க்கலாம். நாளைக்கு காலையில உன் கையில மரகத லிங்கம் இருக்க போகுதா இல்ல அந்த காயத்ரி இருக்க போறாளான்னு. அதுவும் சரிதான். தேவி சொல்றதும் கரெக்ட் தான். அந்த மரகத லிங்கத்தை அபகரிக்கிறத விட காயத்ரியோட அன்பு தான் நிறைஞ்சிருக்கு. டேய், என்னாச்சுடா சேகர் உனக்கு? நாளைக்கு பௌர்ணமி வரப்போகுது, ஏதாவது பிளான் பண்ணு. நிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம். சாத்திரங்கள் பல பல படிப்பராம், சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம், மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம். இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ? மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.